இன்றைய ஸ்நாக்ஸ் பாசிப்பருப்பில் பக்கோடா. பாசிப்பருப்பில் பக்கோடா. ஆமாம், கரெக்ட் தானே? கரெக்ட் தான். நல்லா ஊற வச்சோன்னு வச்சுங்களேன், போட்டிருக்கோம். அது வந்து சாஃப்டாக போண்டா டைப்பில் வரும். இது வந்து இந்த பச்சை பயிர் வந்து பாசி பயிர் வந்து அரை மணி நேரத்துக்கு ஊற விடக்கூடாது. ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு அது பண்ணுறது வந்து நல்லா முறுமுறுன்னு வரும். ஸோ அக்கா எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன், மிக்சியில் போடுறேன். உப்பு 2 மிளகா போட்டு நல்லா குறைக்குறேன்னு, ரொம்ப நைஸாக இருக்கணும், ஜலம் விட வேண்டாம், அப்படியே குறைக்குறேன்னு அரைச்சிக்கணும். சரி, இது வந்து பைத்தம்பருப்பு எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ போட்டு? 1 கப் எடுத்துருக்கேன். சும்மா ஒரு 3 பேர் சாப்பிட்லாம், 4 பேர் சாப்பிட்லாம். அதில் ஒரு 100 கிராம் இருக்குமா? 100 கிராம் மேலே இருக்கும். 150 கிராம்ஸ் இருக்கும். 150 கிராம்ஸ் பைத்தம்பருப்புக்கு ஒரு 3 வரமிளகா, துளியோண்டு உப்பு. ஓகே. இது வந்து இப்படி அரைச்சது பண்ணிட்டு கொஞ்சம் குறைக்குறன்னா இருக்குது. ஆக்சுவலி இது இன்னும் கொஞ்சம் ஜனம் வடிகட்டி இருக்கணும். எண்ணெய் வேணும்னா நல்லா அப்படியே முறுமுறுன்னு வேணும்னா இது வந்து மீடியமாக இருக்கும். ரொம்ப முறுமுறுன்னு இருக்காது, ரொம்ப மெத்துன்னு இருக்காது. அதுக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சோண்டு பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை. இது வந்து இந்த பஜ்ஜி மிளகாய் இருக்குல்ல, அதை நீட்டாக நறுக்கின்றிருக்கேன். எல்லாத்தையும் நீட்டாக நறுக்கலாம், குறுக்காக நறுக்கிருக்கேன். ஆமாம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு போட வேண்டியதுதான். ஓகே, அது பிசைஞ்சுட்டேன். எனக்கு வந்து எண்ணெய் அடுப்பு வச்சுட்டேன், எண்ணெய் விட்டேன். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இந்த உள்ள இது மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் வேகமாக நிறைய கொட்டிடாது. ஓ, ஃப்ளோ ஈவனாக வருமா? ஆமாம், ஈவனாக கொஞ்சம் கரெக்டாக வரும். கொஞ்சம் காயட்டும், காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டேன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருட்டேன். ஆக்சுவலாக நம்ம இன்னும் கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா இதுவாக இருக்கும். இது வந்து சுமாராக இருக்கும். கில்லு பக்கோடா. ஆமாம், கில்லு பக்கோடா. இது கொஞ்சம் காரம் இருக்கும்ல? ஆமாம், அது வந்து அரைக்கும் போது 2 மிளகா போட்டேன். இப்போ கூட இந்த இது வந்து பஜ்ஜி மிளகா தான், விதையெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். ஆனால் இப்போ அது இஞ்சி வேறு போட்டிருக்கேன், கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது வந்து தொட்டுக்கு வந்து சாஸ் இருக்குது. அப்படியே சாப்பிட்லாம், வேணா சாஸ் போட்டுக்கலாம். அப்புறம் நேற்றுக்கு நீங்கள் சட்னி பண்ணீங்களா? சட்னி, தேங்காய் சட்னி. சட்னி இல்லை, பொங்கல் ஜூஸ். இது இல்லை, பொங்கல் சட்னி ரெண்டுமே. ஆமாம், சட்னி மெயின் இல்லை, மெயின் வந்து பொங்கல், அவல் பொங்கல் மெயின். எனக்கு வந்து சட்னி பிடிக்கும்னு சொல்லிட்டு போட்டேன். ஆனால் வந்து சட்னி எனக்கு தேங்காய் சட்னி தான் எனக்கு தெரியுங்கிறதுக்காக பண்ணேன். எப்படி இருந்தது உனக்கு? வந்து இப்போ அந்த இதை வந்து எப்படி என்ன நினைக்கிறேன்? மழை பெஞ்சு மழையில் நனைஞ்சு வந்தேன். ஆமாம், வந்தோடனே ஆற்றுல சுடுசுட கொடுக்கும்போது தேகாமிரதமாக இருந்தது. நம்மளுக்கு கூட யாரோ பண்ணலாம் தராலேன்ட்டு சந்தோஷத்தில் நல்லா சாப்பிட்டேன். பசி வேற, நல்லா சாயந்தரம் காஃபி கூட சாப்பிடல, சாப்பிட்டு ஒன்றும் ரொம்ப நல்லா இருந்தது. குறைய இல்லை, நல்லா வயிற்றுல இந்த மாதிரி கிடைக்கும்போது சாப்பிடும்போது குறைய தெரியல. அப்படியா? நல்லா இருந்தது. கொஞ்சம் பொங்கல் கொஞ்சம் தண்ணியாக, சட்னி கொஞ்சம் தண்ணியாக படுத்து ஒன்றுமே தெரியல. ஸோ அப்புறம் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சு கொஞ்சம் ஜலமாக இருக்குது வேறு இருந்தது. சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. ஒரு டேஸ்ட் நல்லா இருந்ததா? டேஸ்டாக இருந்தது. அப்படியே இருந்துச்சு. பரவாயில்ல, உங்களுக்கு கூட பக்கத்து அம்மாட்ட அளவெல்லாம் கேட்டுருந்தேங்களா? இல்லை, நானே ஒரு ஐடியா வச்சுட்டு பண்ணேன். ஆமாம், அப்படியா? ட்ரை பண்ண இருக்கா? சூப்பராக இருக்கு, நிஜமாவே தேவாமிரதமாக இருந்தது. சாப்பிடும்போது அதான் இருந்தது. பசியில் வந்து பண்ணுறது என்ன பண்ணலான்னு வச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். பார்த்தா வெளில வரும்போதே வாசனை இன்னும் வாசனை வருது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா பேட்டில் கொடுத்தீங்களா? அப்படியா? நல்லா இருந்தது. அது ஹைலைட் வந்து லாஸ்ட்டில் அந்த காஞ்ச கருவேப்பிலை. ஆமாம், இப்போ ஒரு வீடியோ போட்டு காமிச்சிருந்தீங்களா? நல்லா இருந்துச்சு. இருந்ததுல நல்லா பண்ணி கரெக்டாக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணலாம், இன்னும் ட்ரை பண்ணலாம் இது மாதிரி. ஸோ சோமத்தில் வராமல் இருந்தால் சரி எனக்கு. சரி, நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படின்னு தெரியுமா? அன்றைக்கி வந்துட்டேன் நான், எனக்கு பிரச்சனை இல்லையா? இல்லையா? பண்ணலாம், நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. ஓகே. எண்ணெயே குடிக்கல பாருங்க. ஆமாம், இந்த பக்கோடா எண்ணெய் குடிக்காது, கன்சமும் நல்லா காணும். சின்ன இதில் தான் பண்ணேன். இது வாழை டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பக்கோடா, பாசிப்பருப்பில் பக்கோடா.
ஆமாம், ரியாக்ஷன் போட்டிருக்கேன். அது சாப்பிடுங்க, காஃபி தரேன். சும்மா அப்படி நுரையோட ஆமாம், காஃபி டேஸ்ட் எதுன்னு பாருங்க. பக்கோடா டேஸ்ட் பாருங்க. கொடுங்க. இன்னும் கிறிஸ்பியாக இருக்குது ஜோஷி. கிறிஸ்பியாக இருக்குங்களா? இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் ஜலம் கம்மி, இன்னும் நல்லா வடிகட்டிட்டு பண்ண வச்சுங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காரமும் கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ. ஓகே, வளமாக வாழ்க. ஓகே.